நாட்டாமை லாஸ்ட் டே ஷூட்டிங் என்னோட சாங்கோட அந்த மீனா பொண்ணு சாங்கோட தான் கம்ப்ளீட் ஆகுது. பூசணிக்கா சுத்துறாங்க அண்ட் அப்போ வந்து இந்த காதலன் அப்போ தான் ரிலீஸ் ஆகி அந்த சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட், பயங்கரமா ஹிட். உடனே அதாவது நாங்கள் வந்து சீக்கிரம் கிளம்பணும், நாங்கள் அன்னைக்கு அந்த மழை வர போகுது, சீக்கிரம் கிளம்பணும், எங்களுக்கு வண்டி ட்ரெயின் பிடிக்கணும், இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அது யாருமே கண்டுக்கல, எல்லாம் உட்காந்து அந்த பாட்டை போட்டு ஃபுல் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அந்த பேட்டர் ஆப் சாங் போட்டு ஃபுல்லாக ஆடிட்டு தென் ஃபைனலி ஐ ஆல்சோ செட் ஸ்டாப் இட் சார், லெட்ஸ் கோ. It was fun. It was like complete fun. அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா செட்ல வேலையும் நடக்கும். வேலைன்னு வந்துட்டா ரொம்ப சீரியஸா இருப்பாங்க ரவிக்குமார் சார் எல்லாம். செட் will be like pin drop silence அந்த ஷாட் எடுக்கும் போதெல்லாம். பட் otherwise they both அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா RSK and SRK, right? I still remember. Oh sorry, KSR and RSK. Sorry. So that's a deadly combination. நாட்டாமை படத்துல வந்து வீட்டை விட்டு அண்ணன் வந்து என்ன துரத்தினோன்னே அவங்க வந்து கேட்பாங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, அண்ணன்ட்ட சொல்லியிருக்கலாம்ல நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு. அப்ப நான் சொல்லுவேன் அண்ணன் கேட்கலையே அப்படின்னு. அந்த தருணத்தில் இட் வாஸ் வெரி இமோஷனல். எனவே ஆக்சுவலி வி ஆர் கெட்டிங் சோக்ட் அந்த டயலாக் சொல்லும் போது. ஸோ ஒரு இன்வால்வ் ஆகி பண்ண படம் தான் நாட்டாமை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். ஸோ தட் இன்வால்வ்மெண்ட் வாஸ் தேர் அண்ட் எவ்ரி டைம் பீனா வந்து ஒரு ட்ரபிள் கிடையாது. அண்ட் ஷரத் சார் செட்ல இருந்தாருன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன். அவர் கொடுக்குற அந்த ஒன் லைன் ஆன்சர்ஸ் இஸ் டெட்லி. சீரியஸ்லி ஹீஸ் காட் பியூட்டிஃபுல் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் செட்ல யார் இருந்தாலும் ஐ மீன் அவர் இருக்காருன்னா செட் எப்பவுமே கலகலன்னு இருக்கும். இதுல வேற ரவிக்குமார் சாரும் சேர்ந்துட்டாங்கன்னா சொல்லவே வேண்டாம். இட்ஸ் லைக் a function. அந்த பாட்டு இப்போ வந்து உண்மையிலே வந்து செட்டுக்கு வந்தாங்க. அந்த பாட்டு இந்த மாதிரி என்ன பாட்டுன்னு நமக்கு தெரியாது. அங்க வந்து பாட்டு போடுங்கன்னு சொன்னா மீனா பொண்ணுட என்ன பத்தி பாட்டா அவ்வளவு எக்ஸைட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அது என்ன நான் சொன்னேன் இல்லையா, அந்த படம் ஆக்சுவலி பண்ற மாதிரி இல்ல, என்ன ரொம்ப நிறைய சொல்லி கம்பல் பண்ணி அந்த படம் ஒத்துக்கிட்டேன். ஸோ செட்டுக்கு வந்த உடனே ஐ திங்க் செகண்ட் டே ஒரு தேர்ட் டே உங்களோட டுவெட் சாங் வந்திருக்கு, ரெக்கார்ட் ஆகி வந்திருக்கு, கேட்குறீங்களா அப்படின்னாங்க. கேட்கலாமே அப்படின்னா உடனே ஃபுல் எல்லாரும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒன்லி இந்த பாட்டு மீனா பொண்ணு. ஐ வாஸ் லைக் வாவ், இம்ப்ரெஸ் இவ்வளோ பண்ணுறாங்களே. பட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேரில் ஒரு பாட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி குஷ் அவங்களோட பாட்டு தான் கேட்டு அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட பேரில் ஒரு பாட்டு வந்தோடனே ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸைட்டட் அண்ட் ஐ வாஸ் லைக் ஜம்பிங் வித் ஜாய் இன்சைட். ஆனால் வெளியில் காமிச்சிக்கல. ஸோ இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெமரபிள் சாங். மீனாவை பற்றி சொல்லணும்னா மீனா இஸ் நான் சொல்லிட்டேன், ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட், சிறந்த நடிகை என்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு காட்சியில் நடித்தாலும் அந்த காட்சிக்கு தத்துவமாக என்ன வேணுமோ, வாட் இஸ் ரிக்வயர்டு, ஷி டஸ் ஹோம்ஒர்க் அண்ட் கம்ஸ்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்குலாம் ஜூனியர் நான் ஆக்சுவலாக. ராதிகாவுக்கு வந்து 48 வருஷம் சினிமாவில் இருக்காங்க, நீங்கள் வந்து 40 ஆண்டு இருக்கீங்க, நான் 38 தான். ஐ எம் ஜூனியர் டு ஆல் ஆஃப் யூ. அதனால் நான் வந்து இளம் நடிகர் தான். நான் இன்னும் அந்த 40 இயர்ஸ்க்கு வரல, 48 இயர்ஸ்க்கு வரல. ஸோ ஐம் ஜஸ்ட் யூத் நடிகர் தான். அதனால் எனிவே பிளஸ் யூ மீனா. நான் மீனா வந்து கிட்டத்தட்ட 7 படம் நடிச்சிருக்கேன் மீனா கூட. இதய வாசல்ல இருந்து ரிஷி, நாட்டாமை, பாறை, நாடோடி மன்னன், கூலி 7 படம் நடிச்சிட்டேன். வண்டர்ஃபுல் பர்சன் சொன்னது முதல்ல. தென் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பங்க்சுவாலிட்டி, மற்றவங்க நேரத்தை வீணடிக்காமல் தான் செய்கின்ற பணியை சிறப்பாக செய்வது. அண்ட் ராதிகா சொன்ன மாதிரி a strong person, that's one thing we should appreciate. அது இன்றைக்கி வந்து ஒரு 40 ஆண்டுகள் கலைப்பயணம் சொல்வது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், 40 ஆண்டு தொடர்ந்து ஒரு செயலை செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அவங்க கிரேட்டு தான் சொல்லணும். அவங்க விடாமுயற்சி, உழைப்பு, அது இவ்வளோ பேர் இன்றைக்கி வந்திருக்காங்கன்னு அது காரணம் மீனா என்ற ஒரு நல்ல உள்ளத்திற்காகத்தான். நீங்கள் வந்து உண்மையிலே ராதிகா பேசும்போது கலை உலகமே திரண்டிருக்குன்னு சொல்லிட்டீங்க. கலை உலகமே திரண்டிருக்கும்னா ரஜினி சார் வந்தோன்னா கலை உலகமே திரண்ட மாதிரி தான் இங்கே. When he is representing something, when he is coming here, that shows the industry is behind this event. ரஜினி சார் ரியலி தேங்க்யூ. நீங்கள் வந்தது தான் உண்மையிலே பெருமை. ஏன்னா வந்து நீங்கள் மீனாவை வாழ்த்தணுன்றது தான் இங்கே வந்து எல்லாரும் ஆதங்கப்பட்டு இருந்தாங்க. அதுவும் ராதிகா பேசும்போது யாரும் வராத மாதிரியும் யாரும் வரமாட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கிராண்ட் என்ட்ரி கொடுத்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. We are here behind this little girl grown up to a matured person and a wonderful human being.